என்ன கிருத்திகா, எதுக்கு அவ்வளோ அவசரமா என்ன கூப்பிட்ட? ஏன் ஏதாவது முக்கியமான வேலையில இருந்தியா? அதை விடு, சொல்லு. இப்ப எதுக்கு கூப்பிட்ட அதை சொல்லு. ஒன்றும் இல்லை, அத்தையும் நானும் ஷாப்பிங் வந்தோம், அதான் உன்னை கூப்பிட்டேன். ஷாப்பிங்க்கு இல்லாம என்ன கூப்பிடுவாங்க? உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கின்னு வர வேண்டியது தானே. நார்மல் ஷாப்பிங்கன்னா உன்னை யார் கூப்பிடுவா? நானே போய் வாங்கின்னு வந்திருப்பேன். இது ஸ்பெஷலான ஷாப்பிங், அதான் உன்னை கூப்பிட்டேன். அப்படி என்னம்மா ஸ்பெஷலு? அத்தை எனக்கும் ஸ்ரீயாக்காக்கும் ஒரே டைம் வளகாப்பு பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இப்போ சாரி எடுக்க வந்திருக்கோம். அப்ப சாரி எடுத்துட்டு போக வேண்டியது தானே. என்ன அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டேன்? நம்ம கல்யாணம் தான் எப்படியோ நடந்துடுச்சு, ஆனால் இது வளகாப்பு இல்லை, சம்திங் ஸ்பெஷல் தானே. இதுக்கு நீ தான் எனக்கு சாரி எடுத்து தரணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு நல்ல சாரி எடுக்க போகிறேன். அது உன் கையால் எடுத்தால் நல்லா இருக்கும்ல? என்ன இவோ, இப்பவே பணத்துக்கு பயங்கர பிரச்சனையா இருக்கு. சாரி எடுத்து கொடுன்னு இருக்காளே, அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கா. எடுத்து கொடுக்கலனாலும் பேஜாரு. என்ன யோசிக்கிற? இல்ல, எந்த ரேஞ்சில் எடுக்குவ சாரி? வளகாப்பு ஃபங்க்ஷன், நம்ம பாப்பாவோட ஃபங்க்ஷன் இல்லை, அப்போது கொஞ்சம் கிராண்டாக எடுக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? உன் விருப்பம்தான். உனக்கு எப்படி எடுக்கணும்னு தோணுதோ அப்படி எடு. நீ பே பண்ணுவ தானே? ஆமா, அதுக்கு தானே இப்போ கூப்பிட்ட. நான் பே பண்றேன். உனக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி எடுத்துக்கோ. என் மேலே எதுவும் கோவம் இல்லையே? சேச்சா, எதுக்கு? இல்லை, பிஸியான டைமில் உன்னை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணின்னு இருக்கல, அதான். அதெல்லாம் எதுவும் இல்லை. ராக்கி வந்துட்டியா? இதுகிட்ட நான் படித்து சொன்னேன்டா, வேண்டாம் அவன் பிஸியாக இருக்குவான், நம்மளே இந்த ஷாப்பிங்கை பண்ணிடலான்னு. உன் பொண்டாட்டி கேட்டா தானே? அடம் பிடிச்சு உன்னை வர வச்சிருக்கா. இருக்கட்டும்மா, பிரச்சனை இல்லை. நான் இங்கே பக்கத்தில் தான் இருந்தேன், அதால தான் வந்தேன். இல்லைன்னா நானும் வந்திருக்க முடியாது. அவ எந்த சாரி கேட்குறாளோ அது வாங்குமா, நான் பே பண்ணுறேன். இது என்னப்பா புதுசா? ஸ்ரீக்கும் இவளுக்கும் ஒரே மாதிரி எடுக்கலான்னு. அவ கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுக்கணும்னு ஆசைப்படுறாமா. ஸ்ரீ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டா. நீ எடு. ஆனால் இவளோட புடவையோட பணத்தை நானே கொடுத்துட்றேன். என்னடா இதெல்லாம், அம்மா வாங்க மாட்டேனா? அவன் நான் தான் வாங்கணும்னு ஆசைப்படுறாமா. அவள் ஆசைப்பட்டுட்டா, வாங்காம எப்படி? உன் பொண்டாட்டியை நீ விட்டு கொடுக்க மாட்டியே. சரி சரி, அவ ஆசைப்படுற மாதிரியே பண்ணு. அத்தை, என் மேலே ஏதாவது கோவமா? அட, நான் எதுக்கு கோவப்பட போகிறேன்? 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதே எனக்கு போதும். சரி, இப்போ வாங்க புடவை எடுக்க போகலாம். கிருத்தி, நீ உள்ள போய் புடவை பார்த்துனாரு, நான் இப்போ வந்துடுறேன். ஏன் என்னாச்சு? புடவை செலக்ட் பண்ணுறப்ப நீயும் கூட இறேன். இது வந்துடுறேம்மா. இங்கே ஒரு மீட்டிங்கில் இருந்தேன்னா பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன். முடிச்சிட்டு வந்துடுறேன், நீங்கள் வாங்கினருங்க. கண்டிப்பாக வருவ தானே? வரேன். பணத்துக்கு இப்போ என்ன செய்ய? யார்கிட்ட கேட்கட்டும்? கவின் கிட்ட கேட்கட்டா? இப்போதைக்கு அவனை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. அவன்கிட்ட கேட்கலாம். இங்கே வந்தனாவா? எவ அவ? இங்கே வந்தனான்னு யாரும் இல்லையா? அப்படி எவ்வளோ இல்லை. ஆனால் அவ சொன்னாலே, அங்கே யாரை கேட்டாலும் என்ன நல்லா தெரியும், ஏன்னா இந்த வீட்டோட எஜமானியே நான் தான் சொன்னாலே. என்னது, இந்த வீட்டோட எஜமானி அவளா? ம், ஆமாம்மா, அவ அப்படிதான் சொன்னா. இந்த வீட்டில் அவ வச்சதை தான் சட்டமாமே, அவளை கேட்டு தான் எல்லாமே நடக்குதான் அப்படின்னு அந்த பரதேசி சொன்னாளா? இவ்வளவு பேசுறியே, அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல யாரு? அது நான் வந்து அவளோட நாத்தனார். என்ன, நாத்தனாரா? ம், அவ என் ஹஸ்பண்டோட தங்கச்சி தான். ஓஹோ, இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடி ஒருத்தராக வந்துன்னு இருக்கீங்களா? இப்படி நல்ல பெரிய பணக்கார பையனை தெரிஞ்சுதான் வளைச்சு போட்டிங்களோ? இங்கே பாருங்கம்மா, அவள் எப்படியோ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை.
உன் புருஷனோட தங்கச்சி தானே? ஆமாம், என் புருஷனோட தங்கச்சி தான். அதுக்குன்னு என்னையும் அவ லிஸ்ட்லேயே சேர்ப்பீங்களா? நான் ஏதோ உங்களுக்கு நல்லது பண்ணலான்னு வந்தா எனக்கு எந்த பட்டம் கட்டுறீங்களே? எது நீ எனக்கு நல்லது பண்ண போற? இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணி சொத்தை ஆட்டைய போடலான்றது தானே உங்கள் பிளான் எல்லாம். இங்கே பாருங்கம்மா, எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். உங்களுக்கு சொல்லி உங்களை பத்திரமா இருக்க சொல்லலான்னு வந்தா இப்படி பேசுகிறீங்களே. அவன் புருஷன் வீட்டிலேயே ஒழுங்கா இல்லை, அதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தா. என்ன சொல்ல வர நீ? ஆமாம், அவங்க வாழ்க்கை தான் அப்படி சீரழிஞ்சு போச்சு. உங்கள் பையனோட வாழ்க்கையும் அப்படி ஆகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து சொன்னால் நீங்கள் என்னையே திட்டுறீங்களே. என்ன இவ்வளால அவன் புருஷ வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சா? என்ன சொல்ல வர? ஆமாம்மா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணு மருமகளாக வேணுமா? அதுவும் இல்லாமல் நீங்கள் இவ்வளவு பெரிய இடம், உங்கள் ரேஞ்ச் என்ன, உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுக்கு ஊர் உலகத்தில் வேற பொண்ணா கிடைக்கல. உனக்காச்சும் என் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருக்கேன். ஆமாம்மா, நான் நல்லா விசாரித்தேன். நீங்கள் நல்ல பெரிய குடும்பமாமே, நிறைய சொத்து இருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் பரம்பரை பணக்காரராமே. இல்லையா பின்ன, இந்த வீடு என் அப்பா எனக்கும் என் தங்கச்சிக்கும் எழுதி வச்சுது. இது இல்லாமல் எங்களுக்கு இதே மாதிரி இன்னும் 4 பங்களா இருக்கு. அதாம்மா, நீங்கள் இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். பெரியவங்கன்னா பெரியவங்க தான் பார்த்தீங்களா. அப்படியாப்பட்ட ஒரு பொண்ணுக்கு உங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு பையன் வாழ்க்கை கொடுத்துருக்கான். ஆனால் என்ன பிரயோஜனம்? கட்டின்னு அந்த பொண்ணு சரியில்லையே. ஏன் இப்படி சொல்கிற? அவ ஜாதகமே சரியில்லைம்மா. அவளால் தான் அவளோட புருஷன் செத்து போனது. அதுவும் இல்லாமல் அவளால் உங்கள் குடும்பத்துக்கு வாரிசை கொடுக்க முடியாது. அவளால் குழந்தை பெற்றுக்கவே முடியாதுமா. நிஜமாவா சொல்கிற? அட என்னம்மா, அவ மேலே போய் சொல்லணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? உண்மையாக தான் சொல்கிறேன். அவங்க புருஷனே இவளுக்கு குழந்தை இல்லைன்னு எங்கள் வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பி வச்சுட்டு இருந்தா. அப்புறம் நாங்கள் தான் பேசி சமரசம் பண்ணி எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்தோம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனி நீங்கள் தான் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஆனால் ஒரு விஷயம், மறுபடியும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுப்பி வச்சிடாதீங்க. எங்களாலலாம் அவளை பார்த்துக்க முடியாது. குட் மார்னிங் சார். எது குட் மார்னிங் சாரா? குட் மார்னிங். என்னடி ஹாசினி, இவரை போய் சார்ன்ற? அவர் நம்மளுக்கு சார் தானே? நம்மளுக்கு இல்லை, எங்களுக்கு மட்டும்தான். இங்கே எனக்கும் தான். இல்லை, புரியலை. என்னடி உன்னோட பிரச்சனை? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அப்படி வெளியே வா. என்ன கேர்ள்ஸ், என்ன வந்த உடனே என்ன பேச்சு? ஒன்றும் இல்லை சார். சார், ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் வெளியே போயிட்டு வரணும். ஓகே, டேக் யூர் டைம். நீ ஹாசினி, இதுக்கு மேலே என்னால் சைலண்டாக இருக்க முடியாது. என்னதான் நினச்சிட்டு இருக்க நீ? என்ன பேசுகிற? என்ன சொல்ல வர? தெளிவாக சொல்லு. என்னப்பா உன் பிரச்சனை? நான் தெளிவாக தான் இருக்கேன். அதில் கிளாஸில் தான் யாரும் இல்லை, எல்லாரும் இருந்தால் சாருன்னு கூப்பிடலாம். நான் மட்டும்தானே இருக்கேன். எனக்கு உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் வந்து தெரியும். ஏன் முன்னாடி கூப்பிடுறதுல என்ன பிரச்சனை? ஏன் முன்னாடியே சாருன்னு கூப்பிடணும்? இந்த விஷயத்தை பற்றி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நீயே பேசிட்ட. இங்கே வேறு எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் காலேஜில் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சு அவளை நீ செத்த. ஏண்டி ஏன்? ஏன்னா அந்த சார் தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஏன்? இப்போதைக்கு இந்த கல்யாண விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதான். போதுமா? இதுக்கு மேலே எதுக்குன்னு எனக்கே தெரியாது. என்னடி நீ இப்படி இருக்க? இதே நானாக இருந்திருந்தேன்னா ப்ரொஃபஸர் தான் என்னோட புருஷன்னு இந்த காலேஜ் ஃபுல்லாக டமார் அடிச்சிருப்பேன். எவ்வளவு கெத்தாக இருந்திருக்கும் தெரியுமா? நீ என்னடான்னா, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன செய்ய? இவர்கிட்ட யாராடி வாங்குறது? என்ன
அடிப்பாரா? அடிச்சாரா உன்ன? உன் பேச்சை கேட்டான்னு வச்சுக்கோ, மிஸ் இல்லாம அடி வாங்குவேன். என்னமோ போடி, எனக்கே சொல்லாம நம்ம கிளாஸ் ப்ரொஃபஸரையே கல்யாணம் கட்டிக்கிட்ட. இப்போ என்னடான்னா இந்த விஷயத்த வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ற. சீக்ரெட் எல்லாம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதுடி. அப்போ இவர்கிட்ட என்ன அடி வாங்க வைக்கிறது கன்ஃபார்ம். ஐயோ, இப்படியெல்லாம் பேசாத. சரி, எப்படியோ இந்த ரகசியத்தை நான் கட்டி காப்பாத்துறேன். அது இருக்கட்டும், கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, எதுக்குடி காலேஜ் வந்த? காலேஜ் வராம வேற எங்க போட்டோம்? ஏன் இந்த சாருக்கு ஹனிமூனுக்கு எங்கேயாச்சும் கூப்பிட்டு போக தெரியாதா? எப்போ பாரு கிளாஸ் கிளாஸ் நம்ம உயிரா எடுக்கிறாரு. நீ இப்படி சொன்னேன்னு போட்டு கொடுக்கட்டுமா? அடிப்பாவி, முறிக்கேண்டி என் மேல இந்த கொலவெறி. நீயாச்சும் உன் லெக்சரர் புருஷனாச்சு, எங்கேயாச்சும் போங்க, என் கண் முன்னாடி மட்டும் வந்து நின்றுடாதீங்க. உன்னெல்லாம் என்னதான் சொல்றதோ எனக்கே தெரியல. சத்தியமா உன்ன மாதிரி மட்டும் என்னால் இருக்கவே முடியாது. ஹனிமூன் தான் போல, அவுட்டிங்காச்சும் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போனாரா? எங்கள் அப்பா வீட்டுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்திருக்கோம், இன்னும் எங்கேயும் போல. இப்படியே இருந்த அவர் உனக்கு வீட்லேயும் கிளாஸை தான் எடுப்பார், பண்ணாலும் பண்ணுவார். இங்கே பாரு, நீ என்ன கருமத்தியானா பண்ணின்னு போ, ஆனால் அவர் இங்கே ரொம்ப நேரம் கிளாஸ் எடுக்கக்கூடாது. அது உன் கையில் தான் இருக்கு. நான் என்னடி பண்ணட்டும்? வீட்டில் மளிகை சாமான் இல்லை, பால் வாங்கணும், அது இதுன்னு சொல்லி அவரை சீக்கிரமாக எடுத்துட்டு போ. இதுக்கெல்லாம் மசிராலா அவரு? ட்ரை பண்ணி தான் பாரு. ஹாய்டா, என்னடா சர்ப்ரைஸா இருக்கு? வீட்டு பக்கம்லாம் வரவே மாட்டேன், இப்பெல்லாம் சடனா வந்திருக்கேன், என்ன விஷயம்? உன்னை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலையே? எங்கேயாச்சும் வெளியே கிளம்பிட்டியா? இல்லடா, எங்கேயும் போல. அப்படியே போறதா இருந்தாலும் என்ன உனக்கு டைம் ஒதுக்காம இருக்குவானா? என்ன விஷயம்? மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுடா. இது உன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு தெரியல, ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தானே. என்னடா, என்னவோ வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுற. என்ன விஷயம்னு சொல்லு, உனக்கு பண்ணாம என் யாருக்கு பண்ண போறேன்? சாரிடா, என்னால எல்லாருக்கும் பிரச்சனை. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ கூட நீ தான் உன் இடத்துல எனக்கு தங்க இடம் கொடுத்த. இப்ப அதெல்லாம் எதுக்கு மச்சான்? நான் இது கூட செய்யலனா என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? அது எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுதுடா. மச்சான், என்னை தப்பா நினைச்சுக்காத. எனக்கு வேற வழி தெரியல. இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை, அதால தான் உன்கிட்ட கேட்டேன். என்னடா, பணத்துக்கு அவ்வளோ கஷ்டமா? நீ இப்படி பண விஷயத்துல யார்கிட்டயும் போய் நிக்க மாட்டியேடா. என்னாச்சு, பிசினஸ் ஏதாவது டல்லா போதா என்ன? ஆமாடா, என்னன்னே தெரியல. வர ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் ஆகி போயினே இருக்கு. எங்க தப்பு நடக்குதுன்னு தெரியல. எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்குடா. அதுவும் இல்லாம வீட்டில் கிருத்திகாக்கு வளகாப்பு வச்சிருக்காங்களாம். அவ இப்பன்னு பார்த்து நான் எதனா அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறா. முறையா கேட்டிருக்கா. என்னால இல்லைன்னு சொல்ல முடியல. ஒரு இடத்துல இருந்து எனக்கு பணம் வரணும். அவங்க இன்னைக்கு நாளைக்கு என்ன ஏமாத்தினே இருக்காங்க. பணம் வந்த உடனே உனக்கு செட்டில் பண்ணிடுறேன்டா. ராக்கி, இது நீயா? என்னால நம்பவே முடியலடா. ஒரு பக்கம் நீ இப்படி இருக்கிறது நினைச்சு சந்தோஷமா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் உன்னை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்குடா. ஏன்டா, யாருக்கும் அடங்காம சுத்திட்டு இருந்த, இப்போ பொறுப்பா நடந்துக்கிற. உன் ஒய்ஃப் வருத்தப்படக்கூடாது, அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு உன் கௌரவத்தை கூட விட்டுட்டு இப்படி என்கிட்ட பணம் கேட்குறல்ல, அதான் ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு. என்னடா செய்யறது, கல்யாணம்னு ஒன்று நடந்துட்டா நம்ம மாறி தானே ஆகணும். அதுவும் இல்லாம இப்ப நான் அப்பா ஆக போறேன். பொறுப்பு வராட்டி எப்படிடா? எப்படி மச்சான் இப்படி எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிற? தெரியலடா. கிருத்திகா முகத்தை பார்த்தா எனக்கு
அவ மேல இன்னும் அன்பு தான் அதிகமாகுது. அவகிட்ட இன்னும் பாசமா நடந்துக்கணும்னு தோணுது. என்னன்னு தெரியல. இப்படியே இப்படியே சந்தோஷமா இருங்கடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, எவ்வளவு வேணும் சொல்லு. அது ஒரு 10,000. இதை கேட்க ஏன்டா இவ்வளவு தயங்குற? 10,000 என்ன, 20,000மே தரேன். நல்லா அவங்க ஆசைப்பட்டதை எடுத்து கொடு. என்ன ஒன்றும் தப்பா நினைக்கலையே? இதில் தப்பா நினைக்க என்ன இருக்கு? நாளைக்கு எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா உன்கிட்ட கேட்டா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? உனக்கு பண்ணாம நீ யாருக்கு பண்ண போறேன்டா? அதே கதை தான் இங்கேயும். சரிடா, அவங்க கடையில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போறேன், எனக்கு அனுப்பி விட்டுரு. ம், சரிடா, பாய். ஒருத்தனை காதல் எப்படியெல்லாம் மாத்துது பார்த்தியா? லவ் பண்ணலன்னா இப்போ உயிருக்கு உயிரா லவ் பண்றான். இப்படியே எப்பவுமே சந்தோஷமா இருடா.